இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று அன்னையாம் திரு அவை நம் அனைவரையும் இன்னும் ஆன்மீகத்தில் பலப்படுத்த கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 31 முதல் 35 முடிய. இந்த நற்செய்தி வாசகம் நம் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாக சகோதரியாக இன்னும் நமக்கு அதிகமான உறவை ஏற்படுத்துவதை வெளிப்படுத்துகிறது. யார் என் தாய், என் சகோதர சகோதரிகள்? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். பாரும், இதோ உம் தாயும் உம் சகோதர சகோதரிகளும் உனக்காக வெளியே காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற வசனமும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. மார்க்கு நற்செய்தியாளர் இந்த வார்த்தைகளை ஏன் பதிவு செய்கிறார் என்றால், இயேசுவினுடைய சகோதர சகோதரிகள், இயேசுவினுடைய தாய் எப்படி அவர் அருகில் இல்லாமல் வெளியே நின்று கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு இறையியல் சிந்தனை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உரிமை உள்ளவர்கள் அருகில் இருப்பார்கள், உடையவர்கள் உரிமையை முழுவதுமாக பெற்றிருப்பார்கள். இயேசுவின் தாய் என்றும் இயேசுவின் உடன்பிறப்பு என்றும் இயேசுவினுடைய உறவு என்றும் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவை சிலுவையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்றால், தன்னை சுமந்து பெற்றெடுத்து தனக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்து பணிவாழ்வில் உடனிருந்து கருவறையிலிருந்து கல்லறையில் அடக்கம் செய்கின்ற வரையில் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டிருந்த அவருடைய தாயானவர் எப்படி அவரை விட்டு வெளியே நின்று கொண்டிருக்க முடியும்? இதை சொன்னவருக்கு இன்னும் ஆழமாக சிந்திக்கவும் உணர்ந்து கொள்ளவும் தான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யார் என் தாய், என் சகோதர சகோதரிகள்? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள் என்று சொல்லுகிறார். பல நேரங்களிலே இந்த ஒரு சில இறை வார்த்தையை வெறும் வார்த்தைகளாக கோர்த்து வைத்து கொண்டு இந்த வார்த்தைகளை இன்னும் அதிகமாக ஒளி எழுப்பி அலங்கரித்து நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற பிரிவினை சகோதரர்கள் நம்முடைய அன்பு தாயாகிய அன்னை மரியாளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அவதூறாக பேசி அவமானப்படுத்துவதை அவர்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இயேசு அழகாக சொல்லுகிறார், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள் என்று. கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்தித்து இயேசுவினுடைய பிறப்பின் செய்தியை சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் கொடுத்த வாக்குறுதியை சற்று நாம் சிந்தித்து பார்ப்பதை விட அவர்கள் சிந்தித்து பார்க்கவும் இன்று அன்னையாம் திரு அவை அவர்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கிறது. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று இங்கே அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்ததை நம்மால் காண முடிகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, எனவே இந்த அன்னை மரியாள் எப்படி இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அர்ப்பணித்து அன்று இயேசுவை கருவில் தாங்கி இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றினாரோ, அதேபோல நாமும் இயேசுவை நம் இதயத்தில் தாங்கி அவருடைய அன்பின் மகனாக மகளாக சகோதரனாக சகோதரியாக நாமும் வாழ இன்று இயேசு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்று அன்னையாம் திரு அவை
தூய தாமஸ் அக்வீனாஸுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. கிபி 1225 லாண்டோல் தியோடரா என்கின்ற தம்பதியர்களுக்கு கடைசி மகனாக இவர் பிறந்தார். இவருடைய குடும்பம் செல்வ செழிப்பான குடும்பம், அரச வம்சத்தோடு எப்பொழுதும் நெருக்கமாக இருந்த குடும்பமாகவும் இருக்கிறது. இளம் வயதிலிருந்து இவர் அறிவும் ஞானமும் நிறைந்தவராக விளங்கியிருக்கிறார். 10வது வயதில் நேபிள்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கே இவர் உலக ஆசைகளை வெறுத்து குருவாக மாற்றப்பட வேண்டும், திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆசை கொண்டு தன் விருப்பத்தை தெரிவிக்கின்ற பொழுது அவருடைய பெற்றோர்கள் அவரை அங்கிருந்து அழைத்து வந்து 2 ஆண்டுகள் வீட்டு சிறையில் அடைத்து வைத்து விட்டார்கள். பல சோதனைகளுக்கு மத்தியிலே, மன உளைச்சலுக்கு மத்தியிலே மன உறுதியோடு எல்லா சோதனைகளையும் வெற்றி கொண்டார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இவருடைய சகோதரர்கள், 2 சகோதரர்கள் இவர் இருந்த அறையில் ஒரு விளைமகளை அனுப்பி அவருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றி வைக்க திட்டம் தீட்டினார்கள். அந்த விளைமகள் உள்ளே சென்ற பிறகு தாமஸ் அக்வீனாஸ் அந்த வீட்டு சுவற்றில் சிலுவை அடையாளம் மறைந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து நான் வெளியேறுவதற்கு எனக்கு ஆற்றலை தா என்று ஜெபிக்கின்ற பொழுது அந்த விளைமகள் அந்த அறையை விட்டு தலை தெறிக்க ஓடி வந்து விட்டாள். ஆனால் இறைவனுடைய திட்டம் இவரோடு இணைந்திருந்ததினால் இவருடைய சகோதரி தான் இவருக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உடனிருந்திருக்கின்றார், ஆறுதலாக இருந்திருக்கின்றார். விவிலியத்தையும் தத்துவியலையும் இறையியலையும் இது சம்பந்தப்பட்ட எல்லா புத்தகங்களையும் அவர் கொடுத்து அறிவிலும் ஞானத்திலும் அவரை மிகவும் சிறந்து அழைத்து வந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் வீட்டு சிறைக்குள் இருந்த தாமஸ் அக்வீனாஸை அவருடைய நெருங்கிய நண்பர்கள் கூடையில் வைத்து வெளியே தூக்கி வந்து அவரை டொமினிக்கன் சபையில் சேர்த்து 1245 தன்னுடைய 20வது வயதில் குருவாக அவர் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதன் பிறகு இறைவன் மீது கொண்ட ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் இருந்ததினால் அவர் எழுதிய புத்தகங்கள் இன்னும் அதிகமாக மக்கள் மத்தியிலே மிகவும் தெளிவான இறையியலையும் தத்துவியலையும் கொடுத்திருந்தது. ஆனால் அவர் இறைவனுடைய தூய பிரசன்னத்தினால் ஒருமுறை ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுதுதான் அவர் எழுதக்கூடிய எல்லா புத்தகங்களையும் நிறுத்திவிட்டார். கடைசியாக அவர் எழுதியது சுமோ தியாலஜிகா என்கின்ற புத்தகம்தான். அது எழுதப்படாத, நிறைவுபட செய்யப்படாத புத்தகமாக நின்றுவிட்டது. இப்படிப்பட்ட புத்தகத்திற்கு பிறகு அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த இறையியல் ஆற்றலையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்திருக்கிறார். இன்று நாம் அனைவருமே நற்கருணை ஆசீர்வாதத்தில் பாடக்கூடிய மாண்புயரும் என்கின்ற பாடலை இவர் முழுவதுமாக எழுதி வைத்த பாடல்தான் அது. எந்த அளவிற்கு அவர் இறைவனோடு இணைந்திருக்கிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது. இவ்வாறு இவர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது 1274 லயன்ஸில் நடைபெற்ற 4வது பொது சங்கத்தில் கலந்து கொள்வதற்காக தாமஸ் அக்வீனாஸ் போகும் வழியிலேயே உயிர் துறந்தார். இவர் 1323 புனிதராக உயர்த்தப்பட்டார். இவர் முழுவதுமாக நற்கருணை ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று கொடுத்த வாக்குறுதி தூய தாமஸ் அக்வீனாஸினுடைய வாழ்விலே நடைபெற்றதை நம்மால் காண முடிகிறது. என்னதான் அவர் குருவாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும், அவருடைய பெற்றோர்களே அவர்களுக்கு தடையாக இருந்தாலும், அவர் இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பியதினால்தான் இறைவன் அவரை தன்னுடைய மகனாக, தன்னுடைய கருவியாக ஏற்றுக்கொண்டார். இதுவே இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த சாட்சியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புனிதரினுடைய பாத சுவடுகளை பின்பற்றி
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் மகனாக, மகளாக, சகோதரனாக, சகோதரியாக பயணிக்க முயற்சி செய்வோம். இறையாசிர் என்றும் உங்களோடு.